சற்றுமுன் வெளியான தகவல். தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில், தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலகர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. அதாவது இந்த ஓபிஎஸ், என்பிஎஸ் ஒருங்கிணைந்த திட்டமானது ஆகியவற்றின் சிறந்த அம்சங்களை இணைத்து மாநில ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க சில சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அரசு பணியாளர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ் 2003 முதல் ரத்து செய்யப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் நடைமுறையில் உள்ளது. தற்போது தமிழகத்தில் மட்டும் சுமார் 6.24 லட்சம் பயனாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசு புதிதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருந்தாலும் ஊழியர்கள் அதை ஏற்க மறுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் அரசு ஊழியர்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலகர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஊழியர் சங்கங்களிடம் பரிந்துரைகளை கேட்டு வருகிறது. அதற்கு தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கம் ஒரு புதுமையான சோதனையை முன்வைத்துள்ளது. அதாவது இந்த 2 ஓபிஎஸ், என்பிஎஸ் ஒருங்கிணைந்த திட்டமானது சிறந்த அம்சங்களை இணைத்து மாநில ஓய்வூதிய திட்டமானது என்ற தற்காலிக தீர்வை அறிவிக்கலாம் என அந்த சங்கம் வலியுறுத்தி உள்ளது. இதனால் பணிக்கால அடிப்படை 25 ஆண்டுகள் பணிக்காலம் நிறைவு செய்தால் முழு ஓய்வூதிய தகுதி குறைவானவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் வழங்கலாம். ஓய்வூதிய அளவு பொறுத்தவரை 60 வயதில் ஓய்வு பெறும் போது கடைசி 12 மாத ஊதிய சராசரியில் 35% ஓய்வூதியம் வழங்கலாம். ஓபிஎஸ்ஸில் 50% இருந்தது. அதிகரிப்பு முறை பொறுத்தவரை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 5% உயர்வு. இதனால் 75 வயதில் 50% ஊதியம் கிடைக்கும். ஆகையால் பங்களிப்பு முறை பொறுத்தவரை ஊழியர் ஊதியத்தின் 10%, அரசு 20%. இது கார்பஸ் பண்ட் எனப்படும் பொது நிதியில் சேர்க்கப்படும். ஊழியரின் 10% பங்கு ஓய்வுக்கு பிறகு வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் பொறுத்தவரை 10 ஆண்டு பணிக்காலம் நிறைவு செய்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000. ஊதிய உயர்வுக்கு வயது அடிப்படை பொறுத்தவரை 65 வயது குறைந்தபட்ச ஓய்வூதியம், 70 வயது அடிப்படை ஓய்வூதியத்தில் 40% கூடுதல். குடும்ப ஓய்வூதியம் பொறுத்தவரை பணியாளர் ஓய்வூதியத்தில் 60% வழங்கப்படும். நிதி மேலாண்மை பொறுத்தவரை தமிழ்நாடு ஓய்வூதிய நிதி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். கருவூலத் துறை கணக்கு துறை கமிஷனர் தலைமையில் செயல்பட வேண்டும். இதில் ஊழியர் அரசு பங்களிப்புகள் வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டு வீடு, வாகனம், தனிநபர் கணக்குகளுக்கான வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டு வர அரசு தயக்கம் காட்டுவதற்கு காரணம் அதிக நிதிச்சுமை. அதே நேரத்தில் என்பிஎஸ்ஸில் பணியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளது. இந்நிலையில்தான் இந்த ஓபிஎஸ், என்பிஎஸ் ஒருங்கிணைந்த திட்டம் ஆகியவற்றின் சிறந்த அம்சங்களை இணைத்து மாநில ஓய்வூதிய திட்டம் என்ற தற்காலிக தீர்வை அறிவிக்கலாம் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆகையால் அரசு பணியாளர்களுக்கு இது மத்திய, மாநிலம் இடையே சமநிலையை ஏற்படுத்தும் இடைக்கால முயற்சியாக பார்க்கப்படுகிறது.
இதில் இந்த ஓபிஎஸ்ஐ முழுமையாக கொண்டு வர முடியாவிட்டாலும் இந்த மாநில ஓய்வூதிய திட்டமானது குறைந்தபட்சம் ஊழியர்களுக்கு ஒரு நிவாரணமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது பெண்களுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வழங்கப்படும் வட்டி விகிதம் செப்டம்பர் மாதம் முதல் மாற்றப்படுமா என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. அந்த வகையில் இந்த காலாண்டில் முதல் 3 மாதங்கள் வட்டி மாற்றப்படவில்லை என்பதால் கடைசி மாதமான செப்டம்பர் மாதமும் மாற்றப்படாது என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. ஜனவரி 22, 2015 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டமானது பெண்களின் சேமிப்பை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வி, திருமணம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. ஆகையால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிமுகப்படுத்திய பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் செல்வம் மகள் சேமிப்பு திட்டம் தனித்துவமானது. பெண்களின் எதிர்கால நலனை மையமாக கொண்டு ஓய்ந்த சேமிப்பில் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தால் பல பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் பெயரில் இத்திட்டத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இத்திட்டத்தில் அதிகபட்சமாக 11,16,815 வரை சேமிக்க முடியும். 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளில் பெயரில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இக்கணக்கை தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தை 10 வயதை அடைந்ததும் கணக்கு அவர்களின் பெயருக்கு மாற்றப்படும். இத்திட்டத்தில் 15 ஆண்டுகள் வரை டெபாசிட் செய்யலாம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு முயற்சி அடைந்த தொகையை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக மாதம் 2000 முதலீடு செய்தால் 21 ஆண்டுகள் கழித்து வட்டியுடன் சேர்த்து சுமார் 11.14 லட்சம் பெற முடியும். இத்திட்டத்தை தொடங்க பெரிய தொகை தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் வெறும் 250 இருந்தாலே முதலீட்டை தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் முதலீடு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் 50% செலுத்தி கணக்கை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டேக் பண்ணி வச்சுருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.